வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த அலச போறோம். நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய சில தேர்வுகளை பத்தி தான் இந்த மூலநூலின் விளக்கத்துல பார்க்க போறோம். ஒரு வழிகாட்டியா கடந்த காலங்கள்ல வாழ்ந்த மனிதர்கள் சந்திச்ச அந்த 2 முக்கியமான பாதைகளை பத்தி உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். சரி, தயாரா இருக்கீங்களா? வாங்க பயணிக்கலாம். உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. வரலாறு உங்களுக்கு 2 பாதைகளை கொடுத்து அதுல ஒண்ணு கண்டிப்பா அழிவுக்கு தான் போகும்னு சொன்னா அதை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? யோசிச்சு பாருங்க. மனித இனம் எப்போதுமே ஞானத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் இடையில ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்திட்டு வந்திருக்குங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்லும் பாடம். இந்த அலசல்ல நம்ம பயணத்திட்டம் இதுதான். 1 வரலாற்றின் குறுக்கு வழிகள், 2 ஞானத்தின் இல்லம், 3 முட்டாள்தனத்தின் வாசல், 4 திருத்தத்தின் சக்தி, 5 ரகசியங்களின் விலை மற்றும் 6 உங்களின் நீண்டகால பாதை. கடந்த கால தலைமுறைகளோட முடிவுகளை ஆராய்வதன் மூலமா நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு உறுதியான மனநிலையை நம்ம உருவாக்கிக்கலாம். சரி, பகுதி 1 வரலாற்றின் குறுக்கு வழிகள். அதோட துணை தலைப்பு 2 காலமற்ற அழைப்புகள். மனித குலம் எப்போதுமே தங்களுக்குள்ளே போட்டியிடுற 2 வித்தியாசமான தாக்கங்களுக்கு நடுவுல தான் நிக்குது. இப்போ ஞானம் அப்படின்னா என்ன? அது ஒரு தெளிவான புரிதலுக்கும் சிறப்பான வாழ்க்கைக்கும் நம்மள கூட்டிட்டு போகுது. ஆனா முட்டாள்தனமோ நேரா ஏமாற்றத்துக்கும் அழிவுக்கும் இட்டு செல்லுது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2 பாதைகளுமே அனுபவம் இல்லாத அந்த எளியவர்களை, அதாவது வாழ்க்கைய பத்தி இன்னும் முழுசா கத்துக்காதவங்கள தங்க பக்கம் இழுக்க தொடர்ந்து கூப்பிடுகிட்டே இருக்கு. அடுத்து பகுதி 2 ஞானத்தின் இல்லம். துணைத்தலைப்பு ஒரு திறந்த அழைப்பு. வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா ஞானம் எப்போதுமே ஒரு உறுதியான அடித்தளத்தின் மேலதான் கட்டப்பட்டிருக்கு. 7 இந்த எண்ண கொஞ்சம் கவனியுங்க. ஞானம் தன்னோட வீட்டை 7 தூண்களால் ரொம்ப உறுதியா கட்டி எழுப்பியிருக்குங்கிற ஒரு கட்டிடக்கலை உருவகத்தை இது குறிக்குது. இதோட அர்த்தம் என்னன்னா, ஞானத்தோட வீடு ரொம்பவே முழுமையானது, வலுவானது, அதுல எந்த குரங்குமே இல்ல. ஞானத்தோட அழைப்பு எப்பொழுதுமே ரொம்ப பகிரங்கமா தான் இருக்கும். அது விருந்த தயார் செஞ்சு திராட்ச ரசத்தை கலந்து உயர்ந்த இடங்கள்ல இருந்து எல்லாரையும் வெளிப்படையா கூப்பிடுது. இதுல எந்த ஒழிவு மறைவும் கிடையாதுங்க. கேட்க தயாரா இருக்கிற யாருக்கு வேணும்னாலும் இந்த அழைப்பு வெளிப்படையா காத்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிற வார்த்தைய நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சொல்லப்போனா இது நடுக்கமோ பயமோ கிடையாது. இது கடவுளோட அதிகாரத்தை ஏத்துக்கிற ஒரு ஆழமான மரியாதை. இத ஒரு பயபக்தின்னு கூட சொல்லலாம். இதுதான் உண்மையான வரலாற்று ஞானத்தோட தொடக்க புள்ளி. வரலாற்றுல வாழ்ந்த மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் எல்லாருமே இந்த உயர்ந்த உண்மைய முழுமையா மதிச்சாங்க. நம்ம அடுத்த கட்டம் பகுதி 3 முட்டாள்தனத்தின் வெற்று வாசல். துணை தலைப்பு ஏமாற்றும் மாற்று வழி. இதுவரைக்கும் ஞானத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்போ மனித குலத்தை ஏமாத்துறதுக்காகவே போட்டியிடுற அந்த இன்னொரு குரலை பத்தி பாப்போம். ஞானத்தோட நிலையான வீடு எப்படி முழுமையான அடித்தளத்தோட ஒரு பிரம்மாண்டமான விருந்துக்கு தயாரா இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு நேர்மாறா இந்த முட்டாள்தனத்தின் நிலைய பாருங்களேன். இதுக்கு எந்த அடித்தளமும் கிடையாது. ரொம்ப சோம்பேறித்தனமா சும்மா வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஏமாத்துற வேலையை மட்டும்தான் இது செய்யுது. அது மதிப்புமிக்க எதையுமே உருவாக்குறதில்ல. தொடர்ந்து பகுதி 4 திருத்தத்தின் சக்தி. துணைத்தலைப்பு கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. இந்த 2 பாதைகளையும் பிரிக்கிற அந்த முக்கிய கோடு எது தெரியுமா? விமர்சனங்களையும் திருத்தங்களையும் நாம எப்படி கையாள்றோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. ஒரு திருத்தம் அல்லது அறிவுரை வரும்போது என்ன நடக்கும்னு கவனிங்க. எல்லாரையும் கேலி செய்யறவங்க அதை ரொம்ப கோபத்தோட விரோதமா நிராகரிப்பாங்க. ஆனா ஞானம் உள்ளவங்க அதை அப்படியே ஏத்துக்கிட்டு இன்னும் அறிவாளியா மாறுவாங்க. வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா மாபெரும் தலைவர்களும் அரசர்களும் கூட தங்களுக்கு கீழே இருக்கிற அறிஞர்களோட அறிவுரைகளை ஏத்துக்கிட்டதால தான் சரித்திரத்துல நிலைத்து நின்னாங்க. அகம்பாவத்தால அறிவுரையை தூக்கி எறிஞ்சவங்க அப்படியே விழுந்து போயிட்டாங்க. ஒரு வழிகாட்டியா நான் உங்களுக்கு சொல்றது இதுதான். கத்துக்கணுங்கிற அந்த ஆர்வம்தான் உங்களோட எதிர்கால வளர்ச்சியை தீர்மானிக்குது. வெறும் அறிவை வச்சுக்கிட்டு மட்டும் யாராலும் ஞானியா மாறிட முடியாதுங்க. அந்த அறிவை பெறறதுக்கு தேவையான பணிவு இருந்தா மட்டும்தான் நீண்ட காலத்துல நாம வெற்றி பெற முடியும். அடுத்து பகுதி 5 ரகசியங்களின் உண்மையான விலை. அதோட துணைத்தலைப்பு மறைக்கப்பட்ட பாவங்களின் மாயை. இந்த முட்டாள்தனம் எப்படி தன்னை ரொம்ப கவர்ச்சியா காட்டிக்கொள்கிறது தெரியுமா? திருட்டு தண்ணீர் இனிப்பானது, ரகசியமா சாப்பிடுற அப்பம் ரொம்ப சுவையானது. இதுதான் அந்த முட்டாள்தனத்தோட புகழ்பெற்ற விளம்பர வாசகம். ரகசியமான விஷயங்கள் முதல் பார்வையில இவ்ளோ கவர்ச்சியா தெரிய காரணமே இதுதான். அது தடை செய்யப்பட்ட ஒண்ணு, அதை மறைக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வே அதை இனிமையா மாத்திருது. ஆனா இந்த ரகசிய பாதையோட காலக்கோடு இருக்கு பாருங்க, அது ரொம்பவே ஆபத்தானது. முதல் சில நாட்கள்ல இது ஒரு தற்காலிகமான இன்பத்தை கொடுக்கும்.
ஆனா மாதங்கள் ஆக ஆக இந்த தவறான முடிவுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தீங்குகளை கொண்டு வரும். பல வருஷங்கள் கடக்கும்போது அது முழுமையான அழிவுல கொண்டு போய் நிறுத்திடும். இந்த வலையில விழுந்ததை நாம உணர்றதுக்குள்ள எல்லாமே கைமீறி போயிருக்கும். இறுதியா பகுதி 6, உங்களின் நீண்டகால பாதை. அதோட துணை தலைப்பு உங்கள் எதிர்காலத்தை வடிவமைத்தல். இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த வரலாற்று பாடங்களை இப்போ உங்களோட சொந்த வாழ்க்கை பயணத்தோட பொருத்தி பாருங்க. நல்ல தீர்ப்பு திறன், அதாவது சரியான முடிவெடுக்கிற அந்த திறமை தனிநபர்களை ஆபத்துகள், மோதல்கள் மற்றும் அழிவுகரமான தேர்வுகள்லிருந்து பாதுகாக்குது. இதுதாங்க ஞானத்தோட ஒரு வெளிப்படையான நடைமுறை நன்மை. வரலாற்று ரீதியா பார்த்தா ஞானத்தை தேர்ந்தெடுத்த மனிதர்கள் எப்போதுமே பாதுகாப்பாவும் ரொம்ப ஆரோக்கியமான பயனுள்ள வாழ்க்கையையும் தான் வாழ்ந்திருக்காங்க. சரி, நாம கத்துக்கிட்ட விஷயங்களை சுருக்கமா சொல்றேன். முதலாவது, 2 விதமான அழைப்புகள் எப்போதுமே தொடர்ந்து இருக்கு. 2வது, ஞானம் எல்லாருக்குமே உலகளாவிய அளவுல கிடைக்குது. 3வது, கத்துக்கிற மனப்பான்மை தான் நம்ம நீண்டகால வளர்ச்சிக்கு அடிப்படை. 4வது, பாவம் எப்போதுமே தன்னை ரொம்ப இனிமையானதா வேடமிட்டு காட்டும். கடைசியா, ஒவ்வொரு பாதையும் கண்டிப்பா ஏதோ ஒரு இலக்க நோக்கி தான் போகுது. இப்போ உங்களுக்கான அந்த இறுதி கேள்வி. இன்னைக்கு நீங்க எந்த வாசல் வழியா நடக்க போறீங்க? ஞானத்தோட உறுதியான வாசலா இல்ல முட்டாள்தனத்தோட வெற்று வாசலா? உங்க பாதையை ரொம்ப தெளிவா கவனமா தேர்ந்தெடுங்க. இந்த மூலநூலின் அடிப்படையிலான அலசல் உங்க வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த திறவுகோலா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். உண்மையான ஞானத்தை தேடுற ஆர்வத்தோட தொடர்ந்து முன்னேறுங்க. ஞானத்தின் பாதையில் நடப்போம் வா, தேவன் காட்டும் வழியில் செல்வோம் வா. வாழ்வின் ஒளியை பெற்றிடுவோம், ஆண்டவர் வார்த்தையில் நிலைத்திடுவோம். அன்பிலே வாழ்வோம் நாம். ஞானம் வீடு கட்டி அழைத்ததாம், அன்பின் விருந்து வைத்து காத்ததாம். எளிய மனம் கொண்டோர் வந்ததாம், இறைவன் வழியை ஆசீர்வாதத்தை பெற்றதாம். தேவன் சொல்லும் வார்த்தைகள் வாழ்வின் செல்வம் ஆனதாம். ஞானத்தின் பாதையில் நடப்போம் வா, தேவன் காட்டும் வழியில் செல்வோம் வா. வாழ்வின் ஒளியை பெற்றிடுவோம், ஆண்டவர் வார்த்தையில் நிலைத்திடுவோம். கர்த்தருக்கு பயப்படுவோம், ஞானத்தின் ஆரம்பம் கண்டதோ. பரிசுத்தரின் அறிவினார் வாழ்வின் அர்த்தத்தை உணர்ந்ததோ. திருத்தும் வார்த்தை கேட்டவர் மேலும் மேலும் வளர்ந்தவர், ஞானம் தந்த பலன்களை மகிழ்ச்சியோடு அனுபவித்தவர். ஞானத்தின் பாதையில் நடப்போம்
வாழ்வின் ஒளியை பெற்றிடுவோம், ஆண்டவர் வார்த்தையில் நிலைத்திடுவோம். மூடத்தின் குரலும் ஒலித்ததாம், பலரை தவறாய் அழைத்ததாம். இனிமை போல தோன்றியதும் இறுதியில் துன்பம் தந்ததாம். உண்மையை தேர்ந்தோர் வென்றதாம், உயிரின் பாதையில் சென்றதாம். இயேசுவின் வெளிச்சம் கண்டதாம், நித்திய ஜீவனை பெற்றதாம். ஞானம் அழைக்கிறது கேளுங்கள், தேவன் வழியிலே செல்லுங்கள். அன்பின் ராஜா இயேசுவை முழு மனதோடு பின்பற்றுங்கள். ஆண்டவர் நாமம் உயரட்டும், அவரின் மகிமை பெருகட்டும். ஞானத்தின் பாதையில் நடப்போர் என்றென்றும் வெற்றி காணட்டும். ஞானத்தின் பாதையில் நடப்போம் வா, தேவன் காட்டும் வழியில் செல்வோம் வா. வாழ்வின் ஒளியை பெற்றிடுவோம், ஆண்டவர் வார்த்தையில் நிலைத்திடுவோம். ஞானத்தின் பாதையில் நடப்போம் வா, தேவன் காட்டும் வழியில் செல்வோம் வா. உண்மையின் வெற்றியை காண்போம் நாம், இயேசுவின் அன்பிலே வாழ்வோம் நாம். ஞானம் வீடு கட்டி அழைத்ததாம், அன்பின் விருந்து வைத்து காத்ததாம். எளிய மனம் கொண்டோர் வந்ததாம், இறைவன் வழியை அறிந்ததாம். அறிவின் குரலை கேட்டதாம், ஆசீர்வாதத்தை பெற்றதாம். தேவன் சொல்லும் வார்த்தைகள் வாழ்வின் செல்வமானதாம். ஞானத்தின் பாதையில் நடப்போம் வா, தேவன் காட்டும் வழியில் செல்வோம் வா. வாழ்வின் ஒளியை பெற்றிடுவோம், ஆண்டவர் வார்த்தையில் நிலைத்திடுவோம். கர்த்தருக்கு பயப்படுவோம், ஞானத்தின் ஆரம்பம் கண்டதோ. பரிசுத்தரின் அறிவினால் வாழ்வின் அர்த்தத்தை உணர்ந்ததோ. திருத்தும் வார்த்தை கேட்டவர், மேலும் மேலும் வளர்ந்தவர், ஞானம் தந்த பலன்களை மகிழ்ச்சியோடு அனுபவித்தவர். ஞான
தோன்றியதும் இறுதியில் துன்பம் தந்ததாம். உண்மையை தேர்ந்தோர் வென்றதாம். உயிரின் பாதையில் சென்றதாம். இயேசுவின் வெளிச்சம் கண்டதாம். நித்திய ஜீவனை பெற்றதாம். ஞானம் அழைக்கிறது கேளுங்கள், தேவன் வழியில செல்லுங்கள். அன்பின் ராஜா இயேசுவை முழு மனதோடு பின்பற்றுங்கள்.